ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். காடுகளை விலங்குங்க உணவுக்காக வேட்டையாடுறதுங்கிறது இயற்கையான ஒண்ணுதான். ஆனா சில நேரங்கள்ல சில விலங்குகளை தவறா எடை போட்டு அதை சீண்டி பார்க்கும்போது அது ஏத்து நின்னா நிலைமை ரொம்பவே மோசமா கூட முடியக்கூடும். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வீடியோல உலகம் ஃபுல்லா விலங்குங்க தவறான எதிரியை தொடும்போது என்ன விளைவு நடக்குங்கிறத பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்காகவே ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சவுத் அமெரிக்காவுடைய ஃபேமஸான விலங்கு தான் சங்க். இது பார்க்கறதுக்கு தம்மாத்தூண்டு இருந்தாலும் பெரிய பெரிய விலங்குகளே தெரிச்சு ஓட விட்டுருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு ஆபத்துங்கும் போது அதோட வால்பகுதி அடியிலிருந்து வரக்கூடிய கெமிக்கல் கலந்த திரவம் தாங்கவே முடியாத துர்நாற்றத்தை உண்டாக்கக்கூடியது. அது நம்ம மேல பட்டா அவ்வளவுதான். அப்படி அமெரிக்கா கேரிபோங்கிற இடத்துல கரடி ஒண்ணு சுத்தி வரும்போது அதை நேருக்கு நேர் பார்த்த சங்க் பயந்து கிட்ட வராதுன்னு வாழை தூக்கி வான் பண்ணியும் நம்மள இது என்ன பண்ணிட போகுதுன்னு கிட்ட வந்த கரடி மூஞ்சில ஸ்ப்ரே பண்ணிடுச்சு. அது வாட தாங்க முடியாம ஓடிடுச்சு. இனிமே என்கிட்ட வருவ. ஒரு லேக் பக்கத்துல சங்க பார்த்த அந்த நாய் தொடர்ந்து அதை டிஸ்டர்ப் பண்ணி அட்டாக் பண்ணும்போது சங்க் அந்த நாய் மூஞ்சில ஸ்ப்ரே பண்ணிடுது. உடனே அதோட ரியாக்ஷனை பாருங்க. வாட தாங்க முடியாம புல்லுல உருண்டுட்டு கிடந்தது. ஆப்பிரிக்கன் வைல்ட் டாக்ஸ் ரொம்பவே ஆபத்தான விலங்கு. அதுங்க ஒன்னா சேர்ந்து குரூப்பா தான் அட்டாக் பண்ணும். அந்த நேரத்துல முன்னாடி இருக்கிறது எவ்வளவு பெரிய விலங்குன்ற பயமே இருக்காது. அப்படிப்பட்ட வைல்ட் டாக்ஸ் கிட்ட தன்னோட குட்டியோட தனியா மாட்டிக்கிட்ட சிங்கம் இதுங்க என்ன பண்ணிட போகுதுன்னு அசால்ட்டா நின்னுட்டு இருக்கும்போது தான் கூட்டத்தோட சுத்தி வளைச்சு சிங்கத்தையே வேட்டையாட நினைச்சதுங்க. தனியா அந்த வைல்ட் டாக்ஸ் எதிர்த்தாலும் அதனால முடியல. எல்லா சைடுல இருந்தும் அட்டாக் பண்ணியிருந்தது. சிங்கத்துக்கே சில நேரத்துல தப்பிச்சு ஓடுற நிலைமை ஏற்பட்டிருக்குன்னா பாத்துக்கோங்க, அதுவும் நாய்களால. இந்தியா ராஜஸ்தானுடைய ரான்தப்பூர் நேஷனல் பார்க்ல நடந்த சம்பவம் தான் இது. அங்க தெரிஞ்ச கரடிய 2 புலிங்க பதுங்கி பின்பக்கமா வந்து வேட்டையாட நினைச்சதுங்க. ஆனா அதை பார்த்த கரடி எவ்வளவு தைரியமா ஈத்து நின்னு 2 புலிகளையும் விரட்டி இருந்ததுன்னு பாருங்க. தன்னோட கால்களால் எழுந்து நின்று ஆக்ரோஷமா கத்தி புலிகளை தான் பக்கம் வரவிடாம செஞ்சிருந்தது. புலிகளும் கரடியோட செயலை பார்த்து பயந்துடுச்சு. இந்த காட்சி பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுன்னு சொல்லணும். காட்டெருமைங்க ரொம்பவே பலம் வாய்ந்தது. அதுங்க எதிர்த்து நின்னா எதிரி அவ்வளவுதான். அப்படி ஜிம்பாப்வேயுடைய ஹவாங்கி நேஷனல் பார்க்ல நடந்த சம்பவம் தான் இது. வேட்டையாடுறதுக்காக சிங்க கூட்டம் காட்டெருமைகளை துரத்தும் போது அதுல உள்ள ஒரு குட்டி தனியா மாட்டிக்கிச்சு. அது தூரத்துல இருந்து பார்த்த தாயெருமை கோபத்தோட உச்சத்துக்கே போய் அந்த சிங்கங்களை எதிர்த்து நின்று தன்னோட குட்டியை காப்பாத்திருந்தது. அடுத்த தருணத்துக்காக காத்திருந்த சிங்கங்களை மொத்த காட்டெருமை கூட்டமும் சேர்ந்து விரட்டி இருந்தது. யானை நிலத்தில் வாழக்கூடிய பெரிய விலங்கா இருக்கலாம். ஆனா ஆற்றோரங்கள்ல நீர் குடிக்கும் போது அதுல இருக்கிற ஆபத்தான விலங்குக்கு இறையாம இருக்க கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். Oh, that little one. Oh no. Oh fuck. Oh. அப்படிங்க தாயான அடுத்த நிகழ்வை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ குயிக்கா வீடியோக்குள்ள போயிடலாம். முதல்ல தண்ணிக்குள்ள ரொம்பவே ஆபத்தான விலங்கா இருந்தாலும் அதை வேட்டையாடுற விலங்குகள்ல ஜாகுவாரும் ஒண்ணு. ஒரு முதலையை குறி வச்சு பதுங்கிருந்த ஜாகுவார் எப்படி பாஞ்சு போய் அந்த முதலையை வேட்டையாடுச்சுன்னு பாருங்க. அதோட கோட்டைக்குள்ளே புகுந்து அதை வேட்டையாடுன்னு எதிர்பார்த்திருக்காதுல. இந்த புலி தண்ணில இருந்து அந்த வாத்தை பிடிக்க ட்ரை பண்ணும்போது சுலபமான இறம் தான் நினைச்சது. ஆனா என்ன நடந்ததுன்னு பாருங்க.
புலி பதுங்கி அது பிடிக்க ட்ரை பண்ணும்போது அது அசால்ட்டா மூழ்கி அந்த பக்கம் வழியா எஸ்கேப் ஆயிருந்தது. என்ன இங்க இருந்தது காணோம்? என்னையா பிடிக்க பாக்குற? அதே மாதிரி ஒரு நேஷனல் பார்க்ல புலிங்களுக்கு உணவா வாத்த கொடுத்திருக்காங்க. அது பிடிக்க நடந்த காமெடி இருக்கே. கடைசியா 4 புலி ஒன்னா சேர்ந்தும் அந்த வாத்தை பிடிக்க முடியல. தம்மத்துண்டு பறவை புலிக்க தண்ணி காட்டிடுச்சு. கென்யால செவனேன் படுத்திருந்த நீர் யானைய சின்ன சிங்கத்துக்கு நடந்ததுதான் இது. கோம நீர் யானை சிங்கத்தை பின்னாடியே ஓடி வந்து புரட்டி போட்டிருந்தது. எந்த ஒரு விலங்கும் முள்ளம்பன்றிய சீண்டி பார்க்கணும்னு நினைக்கவே நினைக்காது. ஏன்னா பின்விளைவுகள் ரொம்பவே பயங்கரமா இருக்கும். இதையும் தாண்டி சில விலங்குகள் இதை வேட்டையாட ட்ரை பண்ணி என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. மலைப்பாம்பு ஒண்ணு முள்ளம்பன்றிய வேட்டையாட நினைச்சு அதை சுத்தி வளைக்கும் போது அது உடம்பு ஃபுல்லா பஞ்சர் ஆனதுதான் மிச்சம். அதோட முற்கள் உடம்பு ஃபுல்லா குத்தி துடி துடிச்சிட்டு இருந்தது. அப்படி அமெரிக்கால பெரிய மலைப்பாம்பு ஒண்ணு முள்ளம்பன்றிய விழுங்கி அந்த இடத்திலேயே இறந்து கிடந்திருக்கு. அதோட வயித்தை கிழிச்சு பார்க்கும்போது உள்ள முள்ளம்பன்றி இருந்தது. சில நேரத்துல பயங்கரமா வேட்டையாடுற விலங்கு கூட இதை தவறா சுலபமான வேட்டை நினைச்சு வாங்கி கட்டி இருக்கு. சிறுத்தை ஒண்ணு இந்த முள்ளம்பன்றிய எப்படியாவது வேட்டையாடணும்னு நினைச்சு பின்னாடியே சுத்தி வந்து அதை வேட்டையாடினாலும் அதோட முள் சிறுத்தையோட உடம்பு ஃபுல்லா குத்துனதுல சில நாட்களுக்கு அப்புறம் அந்த சிறுத்தை இறந்து கிடந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.